இன்றைய வேத வசனம் செப்பனியா 3:15. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். நம் கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது. ஏனெனில் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் என்றபடி நம் கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் நம் சத்ருவாகிய சாத்தானை நம்மை விட்டு விலக்கி அவனால் உண்டான மரண ஆக்கினையை நம்மை விட்டு அகற்றி விடுவார். கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டும் என்றால் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் என்ற வார்த்தையின்படி நாம் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களாகவும் அவருடைய நாமத்தை துதிப்பவர்களாகவும் இருக்கும்போது அவர் நம் நடுவில் இருந்து நம்முடைய சத்துருவை நம்மை விட்டு விலக்கி மரண ஆக்கினைக்கு நம்மை விடுதலையாக்கி ரட்சிப்பார். நம் வாழ்வில் ஒரு தீங்கையும் அனுமதிக்காமல் நம் வாழ்வை சமாதானமாக நடத்துவார். எங்கள் வாழ்க்கையில் ஒரு தீங்கையும் அனுமதிக்காத எங்கள் நல்ல கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.